திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் தொடர்ந்திட மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றிட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என திமுக வேட்பாளர் ராமஜெயம் குளையங்கரைசல் பகுதியில் வாக்கு சேகரித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராமஜெயம் தூத்துக்குடி மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட குளையங்கரைசல் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் தூத்துக்குடி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் KKR ஜெயக்கொடி தலைமை வகித்தார். மாநில திமுக இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார். அப்பொழுது அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு வந்து திமுக வேட்பாளர் ராமஜெயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர் அங்குள்ள காமராஜரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது அவர் பேசுகையில், நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்ற வகையில் இந்த பகுதி விவசாயிகளின் பிரச்சனைகளை நன்கு அறிவேன். தற்போது விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்தால் பயிர்களை காப்பாற்றிவிட முடியும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சில தினத்தில் தண்ணீர் திறப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி வாக்குகளை மட்டும் பெறுவதற்கான ஆட்சி அல்ல, தமிழ் மண்மொழி மானம் காக்க நடைபெறும் ஆட்சியாகும். இந்த 5 ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றுள்ளது. இந்த ஆட்சியின் சாதனைகள் தொடர்ந்திட திராவிட மாடல் 20 ஆட்சி அமைந்து மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றிட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றார். இன்று நாங்கள் உங்களை வாக்கு கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறோம். ராமஜெயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இயக்கத்தில் ஒரு கிளை செயலராக அடிப்படையாக ஒவ்வொரு பகுதியாக வந்து இன்னைக்கு மாவட்ட செயலராக, மாவட்டத்துடைய இளைஞருடைய அமைப்பாளராக, இளைஞரணி போட்டால் இன்னைக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமஜெயத்தை பொறுத்தவரையில் ஒரு படித்த வேட்பாளர், அவருடைய விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் சட்டமன்ற ஆக்கி கூட்டு விவசாய பெருமக்களும் வியாபார பெருமக்களும் நிறைந்துள்ள பகுதிதான் இந்த குளையங்கரைசல் பகுதி. இங்கு நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த என்ற நபர் என்கின்ற வகையில் இங்குள்ள விவசாயிகளுடைய நிலவரம் சூழல் அறிந்தவன். எல்லோருடைய நட்பும் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கு எங்க இயக்கத்தை சார்ந்த அண்ணன், விவசாய தொழிலாளியை சேர்ந்த அன்பு அண்ணன் VPR சுரேஷ் அவர்கள் மற்றும் எங்கள் கழகத்தை சார்ந்த அண்ணன் ரமேஷ் அவர்கள், அவர்கள் விவசாய சங்க தலைவர் அன்பு அண்ணன் ஜெகன் அவர்கள், அடிக்கடி இங்குள்ள எங்கள் பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் பாலமுருகன் போன்றவரெல்லாம் தினசரி என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. அவர்கள் அவ்வப்போது இங்குள்ள விவசாய நிலைமைகளை அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லும் போது நானும் உடனிருந்து அதை கேட்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால் இங்குள்ள இப்பொழுது தண்ணி தந்தால் விவசாயத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என்று அமைச்சரிடத்திலே ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக அண்ணன் சுரேஷ் அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லாம் அமைச்சரை சந்தித்தோம். அமைச்சரும் உடனடியாக நீர்வளத்துறையுடைய தலைமை பொறியாளர்களை தொடர்பு கொண்டு எங்கள் ஊருக்கு, குளையங்கரைசல் ஊருக்கு இந்த விவசாயத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். 2 தினங்களில் நிச்சயம் அந்த தண்ணீர் திறக்கிறதுக்கான முழு முயற்சியும் ஏற்படுத்தி தருவோம். அது மட்டுமல்லாது வரும் காலங்களில் நீங்கள் எனக்கு அளிக்கும் வாக்கு நான் வெற்றி பெற்று உங்களோடு இருந்து உங்கள் விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் நீங்கள் ஏதும் அத்தனை கட்டளைகளும் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதிமொழி தந்து நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு உங்கள் பொற்பாதம் பெற்று வேண்டி இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.